ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது கேமிங் குக்கிங் அண்ட் என்லெஸ் ஃபன் லேர்னிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராணி சாப்டர் 2 ரீமேஜ் அப்படிங்கிற கேம் பிளே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீச்சம் போட்டு டான் 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 அப்படின்னு யாரும் போட முடியாது. நாங்கள் இன்னும் அவ்வளோ வளரல. ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் நிறைய விஷயம் பண்ண முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோடிங் ஸோ வந்துடுச்சு. லோடிங்லாம் இங்கே ஒன்றும் இல்லை, ஆஸ் யூஷுவல் எந்திக்கிற மாரி தான். எஃபிஎஸ் என்னன்னு தெரியலையா. டே 1 இன்னைக்கு. டே 1 எஸ்கேப் ஆகணும்னு எனக்கு ஆசை. பார்ப்போம் என்ன நடக்க போதோ, யாரெல்லாம் இருக்காங்களோ. 2 பேர் இருக்காங்க. இது வேறு ரீமேஜ்னு போட்டிருக்கு. 3-4 பேர் வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வாங்க, இதில் புது ரூட்டு மாரி இருக்கே. சரி உள்ளே போவோம். 2 வழியாக போகுது. இது என்னடா? ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஷார்ட்கட்டுங்க மேலே வர்றதுக்கு. இது கிராண்ட்பா அப்போ தான் கீழே போகிறான். கீழே போயிருந்தோம்னா சொல்லி முடிஞ்சிருக்கோம். இந்த பக்கம் கிராணி ஏதாவது இருக்காடா? கிராணி இல்லை. இது பேட்லாக்கி சூப்பர். வந்தோடனே நல்ல பொருள். இங்கே சவுண்டு வந்துடும், ஒரு கிரிக் அப்படின்னு ஒரு சவுண்டு. ஓகே கீழே போயிடலாம். இன்னொரு வழி போச்சுல, அது எங்கே போகுதுன்னு பார்ப்போம். மேலெல்லாம் போகுது. இது எங்கேயா இருக்கும்? இந்த சைடில் கிராணி இருக்கா? ஓ இது அந்த இடம். சூப்பர் சூப்பர், நல்லா பண்ணி வச்சுருக்காங்க ரீமேஜில். சரி ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம் அப்படின்னா, டோர் எஸ்கேப் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ வாங்க டோர் எஸ்கேப் பண்ணலாம். வாங்க பண்ணலான்னு எப்படி ஏதாவது கிடைக்கணும் பொருள் ப்ராடக்ட்ஸ் கிடைச்சா நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். கிராண்ட்பா பின்னாடி தாங்க இருக்கா. ஐயோ ஓடு 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 ஓடு. ஓகே இனி வரமாட்டான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வந்துட்டானா என்ன பண்ணுறது? எப்படா அப்படின்னு ஷாக்கெலாம் ஆகாதீங்க. அது எப்படி எனக்கு தான் தெரியுமே. ஏன்னா அங்கே இந்த ஒரு இடம் இருக்குது, இங்கே க்ரௌ பார் இருக்குது. சூப்பர். இன்னும் காலியாக இருக்குது. காலியாக இருக்குது அது பாக்ஸு. ஓகே யாரும் இல்லை. ஓப்பன் பண்ணுவோம். இது வேறு புது இடமா இருக்குது. பண்ணிட்டு உள்ளே போய் பார்ப்போம். ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். கன்று இருக்குது. ரே கன்னா. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாது நம்மளுக்கு. கிராணிக்கிட்ட யூஸ் பண்ணி பார்ப்போமா? பார்த்துட்டேன். சூப்பர் கெத்தாக இருக்குது இந்த கன்று. கிராண்ட்பா வரணுமே. கிராண்ட்பா கோவத்தில் வரணுமே. என்ன கிராண்ட்பா ஆளக்கணும்? நான் பயமா? நம்மள்ட்ட ரே கன் இருக்குல்ல, அதான் தலைவர் பயந்துட்டார்னு நினைக்கிறேன் நம்மளை பார்த்து. என்ன வரமாட்டேங்கான்? கிராணிக்கிட்ட பாசம் எதுவும் இல்லையோ? அப்போ இது கள்ளக்காதலா? வரமாட்டேங்கிறானே இவன். இவன் வராமல் இருக்கிறது எனக்கு பிரச்சனை. சரி நல்ல ஒரு பொருள் கிடச்சா நல்லாயிருக்கும். டோர் எஸ்கேப் யூஸ் பண்ணுற மாரி. கிராண்ட்பா வேஸ்டா? இப்போயாவது நீ வரணும்டா. டேய் கிராண்ட்பா சீக்கிரம் வா, டைம் ஆகுது. நான் வேறு கையில் வேறு கெத்தாக ஒரு கன்று வச்சுருக்கேன். வந்தேன்னா சோழி முடிச்சு விட்டுலாம். மாட்டிக்கேன். வரேன். வாங்க சார், வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார். என்ன சார் லேட் பண்ணுறீங்க? அடாப்பா என்னடே, ராணிக்கு தான் கண்டு தெரியாது. ஓகே ரே கன்று கீழே போடு. செக்ரட்டரி கீ வச்சு அந்த டோரை தான் ஓப்பன் பண்ண முடியும், வேறு எதுவும் பெருசாக பண்ண முடியாது. ஓகே இதுக்குள்ளே இதை உருப்படியாக கிடைக்கணும்.
ஆக்சுவலி கிடைக்க வேண்டிய பொருள்லாம் வந்து வெளியே போட்டிருக்காங்க இப்படி. ஸோ அதனால் உள்ளே நம்ம தேடி பார்க்குறது டோட்டல் வேஸ்ட்டு. இதுக்குள்ளேயும் ஏதாவது எதுவுமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். கிடைக்கும். எங்கேயாவது எதாவது கிடைக்குதா? இது ஒன்றும் இல்லை. கிராணி நின்ற மாதிரி இருந்துச்சு பக்கத்துலேயே. செத்த பணம். அதை தான் கிராணின்னு சொல்லிட்டேன். பேட்லாக்கி. சரி எடுப்போம். எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம்? இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. என்னடா டே இதாக கொடுங்கடா. ஒன்றுமே இல்லை டோட்டலாக. சரி கிச்சன்லேயே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். டக்ட் டேப்பு வேஸ்ட்டு நம்மளுக்கு. இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. அங்கே எதுவும் இருக்கே. என்னது இது? பட்டனா? பட்டன்லாம் உண்டா? சம்மந்தமே இல்லாமல் பட்டன்லாம் கொடுத்துருக்கானுங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர். தர்பூசணி இருக்குது. தர்பூசணிலாம் இந்த கேமில் உண்டானேன்னு தெரில. சம்திங் இன்சைட் த தர்பூஸ். இப்போ 2 பேரும் ரியோ கேட்டாங்க. ரனிங் 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 நோ 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 நோ. சித்திரமா? ஏய் பக்கா என்னாச்சு? ஐயே என்னங்க இது? ஃபர்ஸ்ட்லேருந்து விளாடணுமோ? அது ஏதோ ஒரு பெரிய பக்கு. அதனால் நம்ம ஃபஸ்ட்லேருந்து இந்த கேம் விளாட்றோம். ஏன்டா இப்படி பண்ணி வைக்கிறீங்க இங்கே என் கிராணியில்? டே 1 மறுபடியும். ஓகே நோ ப்ராப்ளம். மறுபடியும் பண்ணுவோம் இதை. எஃபிஎஸ்ன்னு இருக்கு. அப்படின்னா எஃபிஎஸ்னால் என்னது தெரியலையே. சரி இதே ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்கும். ஏன் ரொம்ப ஸ்லோவாக போகிறான்? யார் இருப்பா? இங்கே யாரும் இல்லை. என்னங்க இது? எதுலேயும் ஒன்றுமே இருக்கவே மாட்டேங்குது. ஒரு ட்ராயர்னால் ஏதாவது 1-2 இருக்கணும். ஒரு செயின், ஒரு பர்ஸு. ஐசியூ. ஆமாம் ஐசியூ. யூசி மீ இஃப் ரேகன் இஸ் தேர் ஐசியூ. அவனே பார்த்துட்டு அவனே கதவை திறந்துட்டு அவன் பாட்டு போகிறான். இதில் குதிக்க வேண்டாம். இதில் குதிச்சு தான் சம்பவம் ஆயிடுச்சு. ஐயோ கதவை திறந்துட்டு ஓடிடலான்னு நினச்சேன். சோழி முடிஞ்சிச்சு. திறக்கிற இந்த கேப்பில் மொட்டை தள்ளி வந்துட்டான். இது கண்டிப்பாக நான் ரிவெஞ்ச் எடுக்க தான் போகிறேன். எனக்கு சும்மா நான் விட்ற ஐடியாவே இல்லை. அந்த ரேகன் அங்கே தானே இருந்து. இந்த ரேகன் எடுத்து ஒரே போடா போட்டுடலாம் இவனை. நம்ம கதவை திறந்து இவன் என்னங்க சம்மந்தமே இல்லாமல் இங்கெல்லாம் நிற்கிறான். ஐசியூவா? ஐசியூவா? நான் அடித்தோன்னா நீ ஐசியூக்கு தான் போவேன். ஐசியூவா? ஐசியூ ரொம்ப என்ன டென்ஷன் ஏற்றிட்டான். இவனுக்கு ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் நம்ம. கிராணி வேறு வந்துட்டான். ஐயோ கிராண்ட் பாட்டு அடி வேண்டி கிராண்ட் அடி வேணும்னா அவ்வளோதான். நம்ம ஒரு ப்ரோ பிளேயருக்கு அர்த்தமே இல்லாமல் ஏறும். யார் இருக்கா? அது நல்ல பொருளாகவே இல்லை. கிராண்ட்பா கிராணி அங்கே தான் இருக்கான். போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ கிராணிக்கு தாங்க இருக்கா. சவுண்டு கூட போடக்கூடாது. ஐயோ கீழெல்லாம் இறங்கி வரக்கூடாது. பேர் அப்படி போ. பிரேகன் மட்டும் இருக்கணும்.
நான் யாருன்னு காட்டியிருப்பேன். கன் இல்லாதனால அவள் யார் நம்மகிட்ட காட்டிகிட்ருக்கா. ஓகே 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 ஓகே. ராணி இங்கே இல்லாத மாதிரி தானே இருக்கா. என்ன எங்கே போட்டுன்னு தெரில. ராணி பார்த்துட்டா. சூப்பர். நீ பார்த்தா எனக்கு என்ன, நான் தான் இங்கேருந்து அங்கே எங்கே சாடி சாடி எங்கெல்லாமோ போகிறேனே. எங்கே போகிறேன்னு எனக்கே ஃபஸ்ட்டு தெரியாது. கிராண்ட்பா இங்கே இருக்கக்கூடாது, அதான் பிரச்சனை. கண்ணு ரேகன் எங்கடா இருக்க? நீ இல்லாமல் ஏகப்பட்ட பேர் என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்கானுங்க. இந்த கன்று மட்டும் கையில் கிடைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு கிராண்ட்பா காட்ட வேண்டியது. இதில் வேறு எது இவ்வளோ க்ரோபார் அடிச்சிருக்காங்க? யார் அடிச்சிருப்பா? ஏய் என்ன கன்று இங்கே இருக்கு? ஓகே, அதுதான் கன்று கையில் வந்துட்டல. ஓ ஆக்சுவலி நம்ம இது ஃபஸ்ட்லேருந்து விளாடுறோம்ல, அதனால் பக் ஆச்சுனால நம்ம ஃபஸ்ட்லேருந்து விளாடுறோம். இப்போ நான் தான் குழம்பிட்டேன். இதை ஃபஸ்ட்டில் விளாட்றனால கன்று அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ இப்போ கிராண்ட்பாவை கூப்பிடலாம். இப்போ யாரும் வரமாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். நம்மகிட்ட ஒன்று இல்லை. நம்ம வந்து அப்போது கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிற டைமில் வரமாட்டாங்க. அப்போ வருவாங்க. இப்போ நம்ம வான்னு கூப்பிடும், அப்போ வரமாட்டாங்க யாரும். கிராண்ட்பா எங்கடா இருக்கடி? என்ன அடிச்ச? நீ யாருன்னு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். கிராண்ட்பாவை காணோம். நம்மளை பார்த்து பயந்துட்டானா? கண்டிப்பாக இருக்கும். வேசிக்கிற பார்த்தா அவனுக்கு கோவம். கிராண்ட்பா எங்கேயுமே இல்லை. கிராண்ட்பா கம் கம். I see you. I see you. I see you. You see no. I see you. நான் சொன்ன மாதிரி ஒன்று ஐசியூ அனுப்பிட்டேன். இந்த குட்டி சாத்தான் இந்த ஒரு இது இருக்குது. இதில் ஃப்ரெண்ட்ஸை வச்சு நம்ம கலத்தி விட்றலாம் தண்ணியை. எங்கே 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 ஃப்ரெண்ட்ஸு எங்கே தேவை இருக்காது. இதில் எந்த எஸ்கேப்பும் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸை வச்சு இந்த ரேகன் எடுத்து ஒரே போட்டு விட்றலாம். மேலே ஒரு பேய் வரும், அது வருமானு தெரில. இங்கேருந்தே போட்டு மேலே ஏதாவது வந்திருக்கா? ஒன்றும் ஆகாது. டைம் தான் வேஸ்ட்டு நம்மளுக்கு. இப்போ கிராண்ட்பாவுக்கு கோவம் வந்து நம்மளை துரத்துவாங்களே, நம்ம கூட அவங்க போட்டு தள்ளுவோமே. இன்னும் அது நடக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக நம்மளை வெடி கொண்டு துரத்துவாங்க. அவங்க துரத்துறாங்களோ இல்லையோ, நம்ம அவங்களை தேடி துரத்தி நம்ம அவங்கள துரத்தி அவங்க அடிக்க போகிறோம். அதனுடைய எஸ்கேப்பையும் பாதி பார்க்கணும். ஏன்னா 2 வீடியோ போட்டுட்ருக்கோம், 2 இது போயிட்டுருக்கு. ஒன்று சொதப்பிடுச்சு, 2வது டேக்கு. இவ்வளோ சண்டை போடுறேன், இங்கே நான் காதே கேட்கல. கிராணி ஹெட்ஷாட். கிராணிக்கு ஹெட்ஷாட்டு. கிராண்ட்பாக்கு என்ன ஷாட் கொடுக்கலாம்? கிராண்ட்பாக்கு என்ன ஷாட் கொடுக்கலான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓ கிராண்ட்பா என்ன சாப்பிட்றாங்க? செத்துட்டானா? ஓகே, இந்த கீயை ஒரு ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? அதுக்குள்ளே மெசேஜ் வர வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இதுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. டோட்டல் வேஸ்ட். செக்யூரிட்டிக்கு குப்பையில் போடணும்டா டே. அதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? தர்பீஸ் வெயில்கால வர ஆரம்பிச்சிருச்சு. வாங்க தர்பீஸ் வெட்டி கொண்டாடலாம். இது அதுக்கு இல்லை, இதுக்குள்ளே ஏதாவது இருக்கும்.
பேட்லாக் கீ இங்கே இருக்குது, பூட்டு ஓப்பன் பண்ணி விட்றலாம். ஹெலிகாப்டர் யாரா வேணுங்க? எங்கே இருந்தால் வந்தீங்க? ஐ சி யூ. ஓடிவா. இப்போ நான் தான் ஒன்று சி யூ. நான் சொன்ன மாதிரி இந்த கன்று என் கையில் வந்ததுலேருந்து ஐசியூ நீ சொல்லக்கூடாது, நான் தான் ஐசியூன்னு என்கிட்ட சொல்லணும். ஏன்னா நீ தான் என்கிட்ட அடி வாங்கி செத்துட்டே இருக்க. இப்போ ஒன்றோட நான் தான் பவர்ஃபுல்லாக இருக்கேன். ஹேண்ட்வீல் வேறு நம்ம பார்த்துருவோம், கீழே தான் இருந்துச்சு அந்த குட்டி சார்ந்த அந்த இடத்துல இருந்து. அதையும் ஓப்பன் பண்ணி விட்டோன்னா அந்த வேலையை முடிஞ்சு விட்ருவோம். டேப் வேஸ்ட்டு, இங்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது. பொருளாக அது பார்க்குறதே வேஸ்ட்டு, இதுவும் வேஸ்ட்டு. அது ஓப்பன் பண்ணுறதே வேஸ்ட்டு. கீழே உள்ள இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கல, அதை ஓப்பன் பண்ணிடலாம். கிராணி வந்திருப்பா கன்ஃபார்மா, ஷுவராக கிராணி வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணியிருப்பா. எங்கே ரீச் பண்ணியிருப்பான்னு தான் தெரில, ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஒரு பொட்டி வேறு இருக்குது. கிராணி வந்துடுவாளான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. வரக்கூடாதே. இது எடுத்துகிட்டு நான் மேப் ஆட்டோம். இது தெரிஞ்சிருந்தால் க்ரோபரை கீழே போட்டு நான் கண்ணாவது எடுத்து வச்சுருப்பேன். தேவையில்லாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் மேடாடி. கண்டிப்பாக கிராணி வந்துருப்பா. ஐசியூ வந்துருப்பான். ஐசியூ வரமாட்டான். அவனை வந்தோடனே ஐசியூக்கு தான் இப்போ போகிறேன்னா. கிராணி கம், கிராணி சீக்கிரம், கிராணி வரும்போது புருஷனை விட்டோம். நம்ம வந்துட்டாங்க. நம்ம கிராணி பவர். கிராண்ட்பா கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா அவன் லேட்டாலாம் போட்டு தரலாம். ஸோ அதனால் மேலே போ. மேலே தான் உருப்படியாக இருக்கணும். உருப்படியாக ஒன்றுமே இருக்காது. வச்சு இங்கே ஸ்பார்க் பிளேக்காக போய் செத்துட்டோம். இதை திறந்து பார்ப்போம், இதுக்குள்ளே ஏதோ உருப்படியாக இருக்கா அப்படின்னு. இல்லை போவோம், ஒன்றும் இருக்காது கண்டிப்பாக. இது என்னங்க புது கிராணி ஒன் மாதிரி இருக்குது. இதை நான் இப்போ தான் பார்க்குறேன். டைமண்ட் கீயா இன்னைக்கு புதுசாக இருக்குது, சம்மந்தமே இல்லாமல். டைமண்ட் கீயா இன்னைக்குனே தெரில. இது என்ன கேள்விதான், பகாயிடக்கூடாது. பகாவாத அவ்வளோ. இந்த கிராணி 2 தான். டைமண்ட் கீலாம் எடுத்துருக்கோம். டைமண்ட் கீலாம் என்னன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கிராணி ஒன்றும் யூஸ் பண்ணால, கிராண்ட்பா யூஸ் பண்ணியிருப்பான். ஐசியூ எனக்கு பின்னாடி இருந்தால் அடிக்க மனசு இல்லை தான். அப்புறம் டைம் வேஸ்ட் ஆகுது. நான் நேருக்கு நேரம் தான் எப்போ அடிப்பேன். இது நான் பட்டனா, இது எதுக்குன்னு தெரில. டைமண்ட்க்கு எதுக்குன்னு தெரில. இதெல்லாம் எதுக்குன்னே தெரில. இது என்ன புதுசாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம இப்போ? ஒன்றும் பண்ணோன்னே தெரில. பட்டன் கேட்கவே இல்லை. கிராண்ட் பாஸ் தேவையில்லை. அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ராணி இப்போ ரீச் பண்ணிடுவா, நம்மளுக்கு நல்லது இல்லை. இன்னும் ரீச் பண்ண இல்லையா? வெரி குட். நம்பர் 2 போர்ட் ஸ்டேரிங்லாம் இதுக்கிட்டா தெரியுங்க. பண்ண ஒரு டோர் எஸ்கேப்பு. ஹேண்ட்வீல் எடுத்து ஓப்பன் பண்ணி விடலாம்னு நினைக்கிறேன். ஹேண்ட்வீல் வச்சு இந்த கேட்டை நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டா அது ஒரு பெரிய தலைவலியே முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை.
இங்கே எப்படியும் இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம வந்து பார்க்க வேண்டாமா? இப்படி ஒன்றும் இருக்காது. இதுதாங்க நம்பர் 2 இருந்துச்சு ஒரு இடத்துல. எனக்கு தெரிஞ்சு அங்கேயா இருக்குமோ? என்னது வெறும் டப்பா தான். நம்பர் 2 தான். எப்பட்றா? நான் உண்மையாகவே நம்பர் 2 தான் பார்த்தேன். அப்போ நம்பர் 2 தொடக்கூடாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் 2 நம்பர் 1 குட்டி சாத்த இடத்துல தான் பார்த்தேன். என்ன நம்பர்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வந்துடாத யாரும் இல்லை. இவன் நம்பர் 1 தான், வேறு வழி இல்லை. நான் கூட உள்ள அந்த சீவரெலாம் அந்த கிளவியெல்லாம் இருப்பா அப்படி இப்படின்னு நினச்சேன். பல வெறும் பொட்டி நம்பர் 1 கிராண்ட் பாஸ் பிக்சர். டே, இதுக்காடா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். பக்கா மறுபடியும் பக்கு. மறுபடியும் பக்காயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம். இது டோட்டலாகவே வேஸ்ட்டு பண்ணதே வேஸ்ட்டாக போச்சு.